ஸோ நாம வந்து இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் நீங்க பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒர்க் 4 பத்தி பார்க்க போறோங்க. ஸோ இந்த ட்ரெயினி ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டு இருக்குங்க. பயன்படுத்திங்க. சரி, ஓகே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கொடுத்துட்றேங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னா வந்து யாராவது இந்த வெப்சைட்ல வந்து நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணலன்னா தயவு செஞ்சு பண்ணிக்கங்க. இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது மூலமா நீங்க வேலையும் செய்யலாம், அனுபவமும் கிடைக்கும். அந்த அனுபவத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது கம்பெனில நீங்க போய் சொல்லிக்கலாம், ஏப்பா நான் ஹியூமன் கிளவுட் சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனில வந்து நான் 6 மாசம் வேலை செஞ்சேன் சொல்லிக்கங்கன்றேன். ஓகேவா? ஸோ humancloudsoft.com/work இதுதான் அந்த லிங்க்குங்க. அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்கோம். சரி. மெட்டா டேக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெட்டா டேக்னா என்ன சார்னா, ஒரு வெப்சைட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் யர் வெப்சைட்ஸ். இதுதான் மெட்டா டேக்னு சொல்லுவாங்க. ஓகே, மெட்டா டேக்ல வந்து ஒரு வெப்சைட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்டை பற்றி இருக்கிற கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்டை பத்தி ஆத்தர் சொல்லுவாங்க. நிறைய இருக்குங்க மெட்டாவை பத்தி. ஒரு வெப்சைட்டை பத்தி மேலும் தகவல்கள், அதுதான் மெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மெட்டாவை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் அந்த கோடிங் இந்த கீவேர்ட் எப்படி எழுதுவாங்கன்னா, மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்டுக்கான கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீவேர்டு 1, கீவேர்டு 2, கீவேர்டு 3ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய மெட்டா டேகை எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ மெட்டா டேக் இப்படிதான் இருக்கும், கீவேர்ட்ஸுங்க. ஓகேவா? சரி. இந்த கோடிங்ல நம்ம எப்படி எழுதுவோம்னு கேட்டீங்கன்னா, காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற என்னுடைய கம்பெனி ஐடி கோர்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்றோம். சாஃப்ட்வேர் கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். இன்பிளான் ட்ரைனிங் கொடுக்குறோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மெட்டா, ஸோ இதை வந்து நம்ம ஹெட் டேக்ல தான் எழுதணும். இந்த மெட்டா டேகை வந்து ஹெட் டேக்ல தான் எழுதணும். ஓகேவா? அதாவது என் முகத்தை பார்க்கறான், என் முகம் இல்லை உடம்பு தான் இருக்கு. இதை வச்சு நீ ஒருத்தனை பத்தி என்ன சொல்லுவ? என் முகத்தை பார்க்கும்போது, ஓ இது காஷி இன்ஃபோடெக் கம்பெனிக்காரரா, இவர் வந்து இந்த டிகிரி முடிச்சிருக்காருப்பா, இவருக்கு இந்த டெக்னாலஜி தான் தெரியும்பா, மேலும் தகவல்கள் என்னை பற்றி. அதுதாங்க மெட்டா. மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு கீவேர்ட்ஸ், கண்டென்ட் ஈக்குவல் டு ஐடி கோர்ஸ், கமா இன்டர்ன்ஷிப். சார் முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் ஒண்ணுமா? உங்க விருப்பம் தான் அதெல்லாம். சரிங்களா? ஸ்பேஸ் விட்டா நல்லதுங்க. இன்டர்ன்ஷிப், கமா இன்பிளான் ட்ரைனிங், கமா உன்னுடைய கீவேர்ட்ஸ், அந்த வெப்சைட்டை பற்றி, அந்த வெப்பேஜை பற்றி மேலும் தகவல்கள், குறிப்புகள், கீவேர்ட்ஸ், அதான் வந்து உங்களுடைய மெட்டா கீவேர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு கீவேர்ட் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் இதெல்லாம் முக்கியமா மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? சரி. ஸோ இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் என்ன? சார் நான் ஒர்க் பண்ண முடிவு பண்ணிட்டேன், என்ன ஒர்க் பண்ணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. உங்க ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆக்சுவலா வந்து லைக் காஷிவ் இன்ஃபோடெக் என்னோட கம்பெனிக்கு நான் என்னோட வெப்சைட் தயாரிச்சிருக்கேன். நீங்க என்னோட விக்கிடிக்கின்ற வெப்சைட் நீங்க தயாரிக்க போறீங்க. என்னோட விக்கிடிக்கியோடைய லைக் கீவேர்டு என்னன்னா ஆன்லைன் டுட்டோரியல்ஸுங்க, இன்டர்வியூ கொஷின்ஸுங்க. இது 2 தான் வந்து முக்கியமா அந்த வெப்சைட்ல இருக்குங்க. ஸோ எங்களுக்கு அந்த கீவேர்டை போட்டு கொடுங்க. நீங்க என்ன பண்ணா, மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு கீவேர்ட்ஸ், கண்டென்ட் ஈக்குவல் டு இந்த கீவேர்ட்ஸ் இங்க எனக்கு எம்பர்ட் பண்ணி, இதுல இருந்து இது வரைக்கும் வந்து அந்த கண்டென்ட்டை நீங்க அப்படியே வந்து டைப் அடிக்கணும். டைப் அடிச்சு நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வேலிடேட் ஆகுங்க. சரியா பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஸ்டைஃபன் கிடைக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குங்க. இது மூலமா நீங்க டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆக முடியுங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேங்க. ஸோ நம்மளுடைய ஒர்க்குடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வந்து அனுபவம். உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிட்டு இருக்குங்க. தேங்க்யூ.